என் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவதாக சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தமைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய கௌரவ விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வளமையாகவே மக்கள் அரசியலையும் சினிமாவையும் என்னைக்கும் வேறன்னு பார்த்ததில்லை. இவ்வளவு காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்னைக்கு அவர் ஒரு தலைவனா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரசிகர்கள் ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனா மக்கள் வாக்கு மட்டும்தான் அந்த உயர்வை ஒரு தலைமைத்துவமா மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு வரலாறு எழுதப்பட்டுள்ளது. இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அவரின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாரு இலங்கை சார்ந்த விடயமாக, குறிப்பாக கச்சத்தீவு சம்பந்தமாக. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், அமைச்சராக இருக்க காலப்பகுதியில் அதிகமான அளவு தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தேன். அப்ப நாங்க பார்த்த ஒரு விஷயம், முக்கியமான பிரச்சனை கச்சத்தீவு கிடையாது. முக்கியமான பிரச்சனை முதலாவதாக அங்க முகாமில் வாழும் நம்ம தமிழ் சொந்தங்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை இன்னும் தொடர்ச்சியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு நாங்க கட்டாயம் அவங்களுக்கு வழங்கி ஆகணும். அது என்னவென்றால், அங்க இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது தமிழர்களுக்கும் இராணுவத்துக்கோ இல்லாட்டி தமிழர்களுக்கும் சின்னவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழர்களுக்கும் இலங்கையில் வாழ்ற தமிழக மீனவர்களுக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு. ஆனா இதுவரைக்கும் அது ஒரு தீர்வு கண்டது கிடையாது. ஆகவே இப்ப அவரின் புதிய ஆட்சிக்கு அடியில் கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு புதிய உறவை ஆரம்பித்து அது மூலியமா இந்த தீர்வுகளை பெற்றெடுக்கலாம்னு நான் நம்புறேன். அதே மாதிரி மலையக மக்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த நாட்டில் 200 வருஷமா இருக்கோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த நாட்டை விட்டு வெளியே வந்தா எங்களையும் இலங்கை தமிழர்களாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தவறு கிடையாது. ஆனா எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம், தனிப்பட்ட வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது மலையக மக்களோட அங்கீகாரமும் தமிழக அரசாங்கம் வழங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.